ஹாய்ங்க. திருநெல்வேலி சொதிக்குழம்பு பார்ப்போமா? அதுக்கு கேரட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் முருங்கைக்காய், 4 மிளகா கீறி வச்சுருக்கேன், பீன்ஸு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமனு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. இது நம்ம அவியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டா போதும். இப்போ ஒரு தேங்காவை 3 பால் எடுத்து வச்சுருக்கேங்க. மொதல் பால், 2வது பால், 3வது பால்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பை வறுத்து 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 3வது பால் இருக்குல்ல, அதை நம்ம நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் முருங்கைக்காவை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, சிவசுப்ரமணியன், அவங்களுக்காக இந்த வீடியோங்க. அவங்க தான் சொதிக்குழம்பு கேட்டிருந்தாங்க. பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். இது நம்ம கலர் தேவையில்லைங்க, பாசிப்பருப்போட கலரே போதும். இது திருநெல்வேலி மக்களோட மறு வீட்டு விருந்துங்க இது. இது நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது தேங்காய் பால்லையும் தேங்காய் எண்ணெயில் நம்ம செய்வோம். இதை நல்லா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறீங்க. இப்போ தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சியை நம்ம இடித்து வச்சுருக்கோம். ஏன்னா இது தேங்காய் பாலில் செய்கிறனால செரிமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது நம்ம யூஸ் ஆகும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பை ஊற்றிக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும் நல்லா. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ இன்னொரு வாணலியில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி நச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நம்ம அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. தேங்காய் பாலில் இஞ்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லதுங்க. செரிமானம்லாம் சரியாயிருங்க. இப்போ அந்த சொதிக்குழம்புல போட்டுக்கலாம். இப்போ சொதிக்குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. அதில் இப்போ தாளிப்பெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. அடுத்து நம்ம 2வது பாலையும் மொதல் பாலையும் ஊற்றிக்குவோம். இது ஊற்றும் போது நம்ம அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தாங்க இருக்கணும். இது கிளறி விட்டுக்குவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் போட்டுக்கலாங்க. அடுப்பு எரியும் போது லெமன் போடக்கூடாது, திரிஞ்சிரும். ஒரு லெமனில் பாதி லெமனை புழிஞ்சு போட்டுக்கலாங்க. சொதிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.